ஹே ஆல், ஆந்திரா மெஸ் அப்படின்னாவே பருப்பு பொடிக்கு ரொம்பவே ஃபேமஸ். அதுக்குன்னே தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்காங்க. ஆந்திரா மெஸ்ல கிடைக்கக்கூடிய பருப்பு பொடியை நம்ம வீட்லயே சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாமா? கடாய் சூடேறின பிறகு சிம் பண்ணிட்டு 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் பாசி பருப்பு, 3/4 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் கடலை பருப்பு, இது எல்லாமே பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃபிளேம்லயே வச்சு கருக விடாம வறுத்து எடுத்துக்கணும். இந்த பருப்புக்கான மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. சில மிளகாய் வந்து ரொம்ப காரமா இருக்கும், சில மிளகாய் வந்து மைல்டா காரமா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் எல்லாமே வறுபட்ட பிறகு எடுத்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உப்புமே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பெருங்காயமும் அதே மாதிரி வறுத்து எடுத்த பிறகு 1 ஸ்பூன் நெய் விட்டு இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு வந்து ஒரு 15 பல்லுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா வறுத்து தட்டுல மாத்திட்டு ஆறுன பிறகு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. கூட சாதத்துல நெய் விட்டு இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பருப்பு பொடியை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஏர் டைட்ல ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல வேற ஒரு வீடியோல சந்திப்போம். Until then, it's bye from Pooja's Cooking Show.